வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சிக்கன் சக்கோலி ரெசிபி பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான பீஃப் சக்கோலி ரெசிபி தான். சக்கோலின்னாலே ஒரே ரெசிபி தானே, அதென்ன சிக்கன் சக்கோலி பீஃப் சக்கோலின்னு நீங்கள் நினைக்கலாம். சரிதான், சக்கோலின்னா ஒரே ரெசிபி தான். ஆனால் நம்ம சிக்கன் மட்டன் பீஃப் இறால்னு பண்ணும்போது இதில் நம்ம செய்யக்கூடிய மெத்தடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். கடைசி நம்ம இந்த மாவை சேர்க்கும்போது செய்யக்கூடிய அந்த மெத்தடும் கொஞ்சம் மாறுபடும். அதனால தான் சிக்கன் சக்கோலி, பீஃப் சக்கோலி, மட்டன் சக்கோலி, இறால் சக்கோலின்னு தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பீஃப் சக்கோலி ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ பீஃப் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நாம் ஒரு குக்கர் எடுத்து இந்த குக்கரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். இது பீஃபை வேக வைக்கிறதுக்கு வேண்டி தான். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம பீஃப் வேக வைக்கும்போது நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி இந்த எண்ணெய் கூடவே சேர்க்கலாம். அடுத்ததாக இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும்னா இது கூட சின்ன வெங்காயமும் கண்டிப்பாக சேர்க்கணும். 25 போல சின்ன வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். அடுத்ததாக 2 பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்க்கலாம். இனி இது கூட 5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்கலாம். இனி இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்க்கலாம். இனி இது கூட தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்படி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இனி கடைசியாக இது கூட இந்த 1/2 கிலோ பீஃபையும் சேர்த்து இது எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம சேர்த்த இந்த தேங்காய் எண்ணெய் கூட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போதே அவ்வளோ மணமாக இருக்கும். வேக வச்சதுக்கப்புறமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்க்கும்போது மறக்காமல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா போதும். இப்படி கையால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கடைசி அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இனி கடைசியாக 2 சின்ன துண்டு ரெம்ப இலையும் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு இந்த பீஃபை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். குக்கரில் வரக்கூடிய விசிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குக்கருக்கும் இந்த விசிலோட அளவுகள் எல்லாம் மாறுபடும். இப்போ என்னோட குக்கரில் நான் 10 விசில் போட்டு எடுக்க போகிறேன். இது ஒரு பக்கம் அப்படி இருந்து வேகட்டும். அடுத்ததாக நாமோ இந்த சக்கோலி செய்கிறதுக்கான மாவில் ஒரு அரைப்பு சேர்த்து தான் இந்த மாவை நம்ம கிண்டி எடுப்போம். அதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணணும். இதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்சி ஜாரில் 1 மூடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்கலாம். கரெக்டாக ஒரு பெரிய மூடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்தால் போதும். இனி இந்த தேங்காய் கூட கருவாப்பட்டை சேர்க்கணும். கருவாப்பட்டை கொஞ்சம் பெரிய துண்டாக எடுக்கணும். நான் இதை குட்டி குட்டியாக உடைச்சி வச்சுருக்கேன். இந்த கருவா சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கக்கூடிய பெருஞ்சீரகம் சேர்க்கணும். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்க்கலாம். கடைசி இது கூட 20 போல் சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு ஈஸியாக அரைஞ்சு கிடைக்கும். இனி இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து
இந்த அரைப்பை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கலாம். அரைப்பில் நம்ம தண்ணி சேர்க்கும்போது அளந்து தான் சேர்க்கணும். கரெக்டாக நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் இந்த அரைப்பை அரைச்செடுத்துருக்கேன். இனி அடுத்ததை நம்ம தண்ணி சேர்க்கும்போது 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். மொத்தமாக இந்த அரைப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இந்த 4 கப் தண்ணி பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மாவில் நம்ம இந்த மாவு கிண்ட போகிறோம். அதுக்கு தான் 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி, 2 கப் மாவு எடுத்திங்கன்னா 4 கப் தண்ணி. இதுதான் வறுத்த பச்சரிசி மாவுக்கு கரெக்டான அளவு. இனி தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த உப்பு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே தூக்கி ஸ்டவ்வில் வச்சு இந்த அரைப்பை நல்லா கொதிக்க விடணும். இந்த அரைப்பில் இருக்கக்கூடிய பச்சை மணம் கொஞ்சம் மாறும் வரை நல்லா கொதிக்க வைக்கலாம். 1/2 கிலோ பீஃப் எடுத்து நீங்கள் சக்கோலி ரெடி பண்ண போகிறீங்கன்னா இந்த எல்லா மெஷர்மெண்ட்டையும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இனி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு நல்ல கொதி வரது வரைக்கும் அப்படியே வைக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மூடியை திறந்து வைக்கணும், இல்லைன்னா பொங்கி வழியும். நல்லா கொதிக்க ஆரம்பித்து இந்த தேங்காய், பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை கொஞ்சம் மாறும் வரை கொதிக்க விடலாம். நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டாம். நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம இதில் மாவு சேர்த்து கிண்டி எடுக்கலாம். இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். தண்ணி அளந்தெடுத்த அதே கப்பில் தான் 2 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்து இந்த மாவை கைவிடாமல் கிண்டி எடுக்கலாம். இந்த மாவை நம்ம கிண்டி எடுக்கும்போது மாவு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றி நல்ல உருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி எடுத்தால் போதும். நம்ம உரட்டி செய்ய மாவு கிண்டி எடுப்போம் இல்லையா, அதே மெத்தடு தான். மாவு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி நல்ல உருண்டு வரும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாவை அப்படியே ஆற வைக்கலாம். மாவு ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த இந்த பீஃப் வெந்தாச்சான்னு பார்ப்போம். குக்கரில் இருக்கக்கூடிய ஃபுல் ப்ரெஷரும் அடங்கினதுக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி தான் நம்ம சேர்த்துருந்தோம். ஆனால் இந்த பீஃபில் இருந்து தண்ணி விட்டு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு ஃபோர்க்கால் நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த பீஃப் வந்து 3/4 பாகம் வெந்தாச்சு. இனி 1/4 பாகம் வேக வச்சு எடுக்கணும். இனி 1/4 பாகம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது கூட மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், தேங்காய் பாலெல்லாம் சேர்க்க போகிறோம். இனி இந்த கிரேவி கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்க்கலாம். நல்ல மிளகுத்தூள் வந்து நமக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், விருப்பம் இல்லைன்னா சேர்க்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இனி இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கலாம். மிளகுத்தூள் எல்லாம் சேர்க்கும்போது இந்த சக்கோலி சாப்பிடும்போது காரமாக இருக்கும். அதனால தான் நான் நல்ல மிளகு சேர்க்காம இப்படி ரெடி பண்ண போகிறேன். நம்ம மிளகாய் தூள் கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருந்தோம். அதுவே கரெக்டாக இருக்கும். நல்ல காரமாக இருந்ததுன்னா இந்த சக்கோலி சாப்பிட முடியாது. இனி இந்த குக்கரை ஸ்டவ்வில் வச்சு தீயை சிம்மில் வச்சுட்டு அப்படியே வேக வைக்கலாம். வேக வைக்கும்போது குக்கரில் இருக்கக்கூடிய விசிலையெல்லாம் எடுத்துட்டு சும்மா மூடி போட்டு தீயை சிம்மில் வச்சு வேக விட்டால் போதும். இந்த கிரேவி வெந்து ரெடியாகிறதுக்குள்ளால நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் பாதி மாவை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுக்கணும். மாவை இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இனி இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இதே போல் ரெடி பண்ணி இனி இதில் இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்தா கூட இதை சூப்பராக ரெடி பண்ணி தருவாங்க. இப்படியே ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பத்திரி எல்லாம் செய்கிறது மாதிரி உருட்டி எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கூட வைக்கலாம். இந்த டிசைன் எல்லாம் நம்மளோட விருப்பம் போல் எப்படி வேணால் பண்ணலாம்.
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மொத்த மாவில் பாதி மாவில் இந்த மாதிரி உருண்டைகளெல்லாம் செய்து வச்சாச்சு. இனி இந்த உருண்டைகளெல்லாம் நம்ம வேக வச்சுருந்த இந்த கிரேவியில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். நம்ம கிரேவியை ரெடி பண்ணின அதே குக்கரில் சேர்த்து தான் இந்த உருண்டைகளை வேக வச்சு எடுக்க போகிறோம். 2 ஸ்டெப்பாக வேக வச்சு எடுக்க போகிறோம். மொத்தமாக எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி ஒரே அடியாக கொட்டி வேக வைக்காமல் இப்படி பண்ணும்போது இந்த உருண்டைகளெல்லாம் உடஞ்சி கலங்கி போகாமல் நல்லா வெந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஒரு பிளேட் உருண்டைகளெல்லாம் இந்த கிரேவியில் சேர்த்துட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த குக்கரை அசைச்சு விட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இந்த உருண்டைகளெல்லாம் வெந்து வரதுக்குள்ளால அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய மாவை நம்ம பிசைஞ்சு திரும்பவும் இதே போல் உருண்டைகளை ரெடி பண்ணி எடுக்கலாம். இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ரெடி பண்ணி வச்ச எல்லா உருண்டைகளையும் ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து கூட இதே போல் ரெடி பண்ண முடியும். ஆனால் இப்படி நம்ம பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இனி அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் பிசைஞ்செடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக்கி எடுக்கலாம். இப்போ பாதி மாவில் நம்ம உருண்டைகளெல்லாம் செய்து கிரேவியில் போட்டு வேக வச்சுருந்தோம். மிச்சம் இருந்த மாவில் இந்த மாதிரி உருண்டைகளெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த உருண்டைகளெல்லாம் ஓரளவுக்கு வெந்தாச்சு. இனி அடுத்ததாக நம்ம இப்போ ரெடி பண்ணின இந்த உருண்டைகளை இது கூட சேர்க்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது இந்த உருண்டைகளெல்லாம் உடஞ்சி கலங்கி போகாமல் நல்லா இருக்கும். நம்ம தனியாக ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் வராது. இப்படி பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் சக்கோலியை ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி உருண்டைகளை சேர்க்கக்கூடிய டைமில் சிக்கன் பீசஸை எல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு கிரேவியில் போட்டு தான் இந்த மாவு உருண்டைகளெல்லாம் வேக வச்சு எடுப்போம். ஆனால் பீஃபுக்கு மட்டனுக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த பீஃபோடவே சேர்த்து இந்த கிரேவியில் மாவு உருண்டைகளை போட்டு வேக வச்சு எடுப்போம். இப்போது ரெண்டாவதாக நம்ம ரெடி பண்ணின இந்த மாவு உருண்டைகளையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியால் இந்த பாத்திரத்தோட ஓரத்தில் இருந்து மெதுவாக இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை இப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம மேலே சேர்த்த இந்த உருண்டைகளெல்லாம் இந்த கிரேவியோட கீழ்ப்பக்கமாக போகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மொத்தத்திலே கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா எல்லா உருண்டைகளும் உடஞ்சி இந்த மாவெல்லாம் கலங்கி போயிடும். நான் பண்ணினது மாதிரி இதே போல் ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டால் போதும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாவு உருண்டைகளெல்லாம் வெந்து இந்த கிரேவியும் நல்லா வற்றி இந்த மாதிரி இருக்கும். இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். இது ஆறின பிறகு இன்னும் நல்ல திக்காகிடும். அதனால் இந்த ஸ்டேஜிலே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வைக்கலாம். இனி கடைசியாக இந்த பீஃப் சக்கோலியை நம்ம தாளித்து எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு சேர்த்தா போதும். இது கூட 20 போல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வட்டம் வட்டமாக கட் பண்ணி எடுக்கணும். இனி இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்து 5 கிராம்பும் சேர்த்து இனி இந்த சின்ன வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரை தாளிச்செடுத்து இந்த சக்கோலியில் சேர்க்கலாம். கடைசியாக நம்ம இந்த மாதிரி தாளித்து சேர்க்கும்போது இந்த சக்கோலி இன்னும் நல்ல மணமும் நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல ஒரு டேஸ்டியான பீஃப் சக்கோலி ரெடி பண்ணிட்டோம். நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை எல்லாம் தாளித்து கொட்டும்போது வீடு முழுக்க அவ்வளோ மணமாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணினீங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டில் இன்னைக்கு பிரியாணியான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல கமகமன்னு மணக்கும். பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 1/2 கிலோ பீஃபுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளெல்லாம் கரெக்டான அளவும் இதே அளவுகளில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேர்த்த இந்த மாவு உருண்டைகளெல்லாம் எப்படி உடஞ்சி போகாமல் ஒன்றொன்னா தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா? இதே போல் நம்ம ரெடி பண்ணினோன்னா நமக்கு இந்த மாவு உருண்டைகளை தனியாக எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் வராது. 2 ஸ்டெப்பாக இதே போல் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ இந்த மாவு உருண்டையும் ஒரு பீஃபையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும்.
மாவில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவோட வாசனையும் டேஸ்ட்டும் இந்த பீஃபோட டேஸ்ட்டும் சேர்ந்து அடிப்பொலியாக இருக்கும். இந்த பீஃபை பிச்சு பார்க்கும்போது எப்படி பஞ்சு போல வெந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாவு உருண்டைகளும் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மாவு உருண்டைகளும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான பீஃப் சக்கோலி ரெசிபி பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.